இந்திய இழுவை மடிப்படகு, சட்டவிரோத கரைகளை, சுருக்கு வலை, டைனமிக் பயன்பாடு ஆகியவற்றை முற்றாக நிறுத்துமாறு வலியுறுத்தி முல்லைத்தீவு மீனவர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு கடற்கரையிலிருந்து மாவட்ட செயலகம் வரை பேரணியாக சென்ற மீனவர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆனா உமா மகேஸ்வரனிடம் ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்றையும் மீனவர்களுக்கு அளித்தனர். சரியாக தை மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சட்டவிரோதமான தொழில் ரெக்டர் என்பதை நிறுத்தியிருக்கிறார்கள். உண்மையாகவே அதை வரவேற்க வேண்டியும். ரெக்டர் மட்டும் நிறுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. இந்த மாவட்டத்தில் டைனமைட், அதே மாதிரி லைட் கோச்சு, சுருக்கு வலை வைப்பது உண்மையாகவே புல்மூட்ட பகுதி, கொக்குலா பகுதி, இஞ்சாலை தமிழ் பிரதேசங்கள் மாத்திரம் ஏனைய பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதையும் உண்மையாகவே நிறுத்தினால் மெயினியவர்களும் இந்த தொழில்களை செய்து அந்த சம்மாட்டுமார்களும் நல்ல நிலைமைகளுக்கு வரலாம். இதோட இந்த முட்டுக்குள்ள இந்த சட்டவிரோத தொழிலுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்றுதான் சட்டமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கைகள் இருக்கின்ற ஜனாதிபதி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். முழு மீனவர்களும் உங்களுக்கு தெரியும் இந்த ஜனாதிபதிக்கு தான் ஆதரவாக இருக்கிறார். அரசாங்கம் ஏற்கனவே இந்த கரவலைப்பாட்டுக்கு எடுத்த தீர்மானத்துல அரசாங்கம் உறுதியா இருக்கிறது நான் அறிஞ்சு விட்டேன். காரணவடியால் ஏனைய பிரச்சனை லைட் போட்டு மீன் பிடிக்கிற விஷயங்களும் மிக விரைவில் கட்டுப்பாட்டுக்கு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்திய ட்ரோலர்கள் வாரதையும் எதிர்காலத்துல தடைப்படும் நினைக்கிறேன். அப்படி வந்தால் தான் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துல மீனவர், குறிப்பா மீனவர்கள் வாழ்வாதாரம் உயரும். உங்களோட பிரச்சனையை நாங்க உரிய இடத்துக்கு அனுப்புவோம்.